இன்றைக்கு தேர்தல் போர் மேகம் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் மத்தியிலே ஒன்றிய அரசு தேர்தலை அறிவிக்கலாம். ஆனால் தேர்தல் எப்பொழுது நடைபெற்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் 5 ஆண்டுகள் ஒரு முறை நடைபெற வேண்டும் என்ற இலக்கோடு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றங்களில் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நேற்றைக்கு முன்தினம் 195 நாடாளுமன்றத்திற்குண்டான வேட்பாளர் பட்டியலை இன்றைய பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிவித்திருந்தார். அந்த 195 வேட்பாளர்களில் தமிழகத்திலிருந்து அவர் கட்சியின் சார்பில் ஒருவரை கூட அவர் அறிவிப்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் தமிழகத்திற்கு நாட்காட்டியிலே மாதங்கள் நகர்ந்தாலும் அவர் தமிழகத்திற்கு வருவதை தவறுவதில்லை. அப்படி இருந்தும் வேட்பாளரை கூட தேர்வு செய்வதற்கு திறனற்ற ஒரு அரசுதான் ஒன்றிய அரசு தமிழகத்திலே என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு வலிவும் துணிவும் மிக்க இயக்கம் இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை என்பதை இந்த நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கின்றார். இன்னும் இந்த தேர்தல் நெருங்குவதற்குள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் தமிழகத்திற்கு வரலாம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு வருகின்ற போது மாத்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர் பேசுவதில்லை. வாரணாசிக்கு போனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவருடைய நினைவுக்கு வருகின்றது. தெலுங்கானாவிற்கு போனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவருடைய நினைவுக்கு வருகின்றது. மேற்கு வங்கத்திற்கு போனாலும் மம்தாஜியோடு சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பேசுகின்ற நினைவு தான் அவருக்கு வருகின்றது. அப்படி என்றால் உறக்கத்திலும் அவருக்கு தொல்லை தருகின்ற இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன் என்று. இது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான அவர் ஒழிப்பதற்கு 100 ஆண்டுகளை கடந்த இயக்கம். பாரதிய ஜனதா நாட்டிலே அறிமுகமாவதற்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கட்சி அக்னியிலே குளித்தெழுந்த கட்சி, நெருப்பாற்றிலே நீந்திய கட்சி. இந்த கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியை ஒரு 50 ஆண்டு காலம் தன்னுடைய தோளிலே சுமந்தவர். நெருக்கடி நிலை வேண்டுமா அல்லது ஆட்சி அதிகாரம் வேண்டுமா என்ற போது பேரறிஞர் அண்ணா என்று சொன்னதை போல் இடுப்பிலே கட்டிய வேட்டி கொள்கை, தோளிலே போட்ட துண்டு பதவி என்று ஆட்சியை துறந்து கொள்கைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ வைத்த தலைவர். அன்றைக்கு நெருக்கடி நிலையை எதிர்கொண்டவர். அந்த நெருக்கடி நிலையிலே ஓராண்டு மிசா கைதியாக சிறையிலே இருந்தவர் தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்பதை மோடிஜி அவர்களுக்கு அண்ணாமலை சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே எந்த நிலை எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும், நாட்டிலே இனவாதம் மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், தமிழகம் பொருளாதாரத்திலே நிலை பெற வேண்டும் என்றால், கல்லாமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், பெண்களுக்கு மாதம் ஒரு திட்டம் வேண்டும் என்றால், உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு உயர்வு வேண்டும் என்றால், நீங்கள் ஆதரிப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஆதரிக்கின்ற சின்னம் உதயசூரியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, உழைக்கின்ற கரங்களுக்கு சொந்தக்காரரான உன்னத மனம் படைத்த நீங்கள் இன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வமும் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனையும் இயற்கையையும் வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த
விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய மாநில துணை செயலாளர் அருமையண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.